ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம் எழுந்திரு. சலவை பணியாளருடைய கழுதை ஒன்று பால் கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. மிகவும் வருத்தப்பட்ட சலவை பணியாளர் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இதை குறித்து ஆலோசித்தார். பின்னர் எல்லாருடைய ஆலோசனையின்படி கிணற்றோடு அந்த கழுதையை புதைத்து விடுவது என்று தீர்மானித்தார். காரணம், அது கிழட்டு கழுதை. அந்த கிணறும் பாலடைந்தது. ஆகவே கிணற்றையும் மூடி கழுதையையும் புதைத்து விடுவது என்பதுதான் தீர்மானம். எல்லாரும் மண்ணை வாரி போட ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் கழுதை திகைத்தது, பயந்து போனது. பின் அதற்கு ஒரு ஞானம் உதயமானது. ஆகவே தன்மேல் விழும் மண்ணை உதறி உதறி காலை தூக்கி மேலே வைத்தது. கிணறு நிரம்ப நிரம்ப கழுதை மேலே ஏறி வந்தது. இறுதியில் பாலும் கிணறும் மூடப்பட்டது. சலவை பணியாளருக்கு கழுதையும் கிடைத்துவிட்டது. தன் புத்திசாலி கழுதையை அந்த சலவை பணியாளர் மெச்சித்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவருடைய இறை உறவுகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனத்தில், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு என்று சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கூறுகிறார். ஆம், இன்று ரட்சிக்கப்பட்ட அநேகர் பாவத்திற்குள் கிடக்கிறார்கள். திரும்ப கடவுள் வந்து உங்களை தூக்குவார் என்று எதிர்பார்க்காதிருங்கள். காரணம், மரித்த நம்மை தேடி வந்து இயேசு விடுதலை செய்தார். மீண்டும் பாவத்திற்குள் சென்றது நம்முடைய தவறுதான். தகப்பனை விட்டு சென்ற இளைய குமாரர் அவராகவே தான் புத்தி தெளிந்து வீடு திரும்பினார். மீண்டும் புதுப்பிக்கப்பட கடவுள் கூறும் ஆலோசனை என்ன? உன்மேல் கிடக்கும் தூசி, அதாவது பாவ பழக்கங்கள், உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், தேவையற்ற உறவுகள், இவைகளை நீ உதறிவிட்டு எழுந்திரு. எச்சரிப்பு என்னவென்றால், நீ எழும்பாவிட்டால் பாவம் உன்னை சமாதியாக்கிவிடும். எபிரேயர் 6:6 மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த நிலை ஏற்படுவதற்குள் நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் சரியாய் காலை 5:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரர் அருள்பணி எஸ். பால் தினகரன், திருவில்லிபுத்தூர்.